ரொம்ப எரியுதே. ரொம்ப எரியுதே. என்னாச்சுங்க? என்னன்னே தெரியலங்க. ஒரு வாரமாவே உடம்பு கை ரொம்ப எரியுது. அங்கங்க வட்ட வட்டமா வேற வருது. எங்க கைய காட்டுங்க. இங்க பாருங்க. ஏங்க இது படர்தாமரை. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இத டெர்மட்டோபைடோசிஸ்னு சொல்லுவாங்க. இது உச்சந்தலையில இருந்து உடம்பு ஃபுல்லா வரலாம். இத இங்கிலீஷ்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. பல பேர் இருக்கா? ஆமாங்க. இப்போ தலையில வந்தா டீனோ கேப்பட்டஸ், உடம்புல வந்தா டீனோ கார்பஸ், அதுவே தொடையில வந்தா டீனியா கியூரஸ். இது அரிப்புனால உடம்பு முழுக்க பரவக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான். ஓ! என்னங்க நீங்க சொல்ற பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது சரி செய்ய முடியாது போலயே. பயப்படாதீங்க. இத டாக்டர பார்த்து சரி பண்றக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான். ஓ! சரிங்க. எனக்கு இந்த படர்தாம தான் இருக்குன்னு நீங்க அத வச்சு சொல்றீங்க? சரி. உங்களுக்கு உடம்புல தேமல் மாரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா? இருக்கு. சிவப்பு சிவப்பா அங்கங்க இருக்கா? ஆமா, அதுவும் தான் இருக்கு. ஓகே. மெயினா உங்களுக்கு அடிக்கடி அரிப்பு ஏற்படுதா? ஆமாங்க. இப்ப கூட வரும்போது ரொம்ப எரிச்சலா இருந்தது. ம். இதுதான் படர்தாமரையோட அறிகுறி. ஓ! ஓகேங்க. இந்த நோய் எனக்கு வந்தது. எங்க ஸ்டே பண்ணியிருக்கீங்க? நான் இங்க பக்கத்துல காலேஜ் படிக்கிறேங்க. படிச்சுட்டு ஹாஸ்டல்ல தங்குறேன். ஹாஸ்டல்ல தங்கியிருக்கீங்க. உங்களோட பர்சனல் திங்ஸ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க தானே? ஆமாங்க. அதனாலயும் கூட இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா இன்னொரு 3 ரீசன் சொல்றாங்க. நம்ம உடம்புல அதிகமா ஹீட் இருக்கிறதுனாலயும், நமக்கு ஸ்வெட் ஆகுறதுனாலயும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனாலயும் இது பரவறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கா? ஓ! சரிங்க. இது சரி பண்றதுக்கு வழி எதனா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. முதல்ல நம்ம வீட்டு பக்கத்துல கிடைக்கிற பொருள வச்சு இத சரி பண்ணலாம். குப்பை மேனி, வேப்பிலை, மஞ்சள் இது 3த்தையும் நல்லா அரைச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிக்கணும். 2வது தேங்காய் தேய்க்கணும். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் நம்மள எப்போதுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். 3வது விஷயமா சோத்துக்கத்தாழை துண்ட நம்ம உடம்புல அப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தாலும் இது சரியாகும். ஓ! ஆனாலும் ஒரு டவுட்டுங்க. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நம்பலாமா? நம்பக்கூடாதா? நீங்க சொன்னத ஃபாலோ பண்ணா சரியாகுமா? ஆகாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். கண்டிப்பா சரியாகும். ஃபாலோ பண்றது மட்டும் முக்கியம் இல்ல. இது சின்னதா இருக்கக்குள்ள டாக்டர போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம். இது பார்க்காம விட்டுட்டோம்னா கிட்னில கூட பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னங்க இவ்ளோ விஷயம் சொல்றீங்களே! நீங்க டாக்டரா? இல்ல நானும் டாக்டர் தான் பார்க்க வந்திருக்கேன். ஓ! ஏங்க நீங்க போங்க. என்னங்க 59 நீங்க தாங்க. நீங்க தான் போணும். நான் 60. இல்ல உங்களுக்கு தான் எமர்ஜென்சி. நீங்களே போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ம்.